ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 3 பன்றி குட்டிகளுடைய கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா பன்னியும் 3 குட்டி பன்னி இருந்தாங்களாம். அந்த 3 குட்டி பன்னிகளுக்கும் அம்மா பன்னி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களாம். நீங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு தனித்தனியா 3 வீடு கட்டிக்கணும்னு சொன்னாங்களாம். அந்த வீடு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதையும் சொன்னாங்களாம். அப்ப முதல் பன்னி நிறைய வைக்கோல்கள் எடுத்து ரொம்ப வேகமா வீட்டை கட்டி முடிச்சுட்டானா. அடுத்ததா இருக்க 2வது பன்னி மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்து அதை பயன்படுத்தி வீட்டை கட்டி முடிச்சானா. 3வது பன்னிக்குட்டி லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு உழைப்ப போட்டு செங்கற்களால நல்ல பலமான வீட்டை கட்டி வச்சானா. இந்த 3 பன்னிகளும் வீட்டை கட்டிடுச்சு. அப்ப ஒரு நரி வந்து பன்றிகளை சாப்பிடணுன்றனால முதல் பன்னி வீட்டுக்கு போயிட்டு வேகமா வாயிலிருந்து காத்து அனுப்பிச்சான். அந்த வேகமான காத்துலயே அந்த வீட்டு கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சான். முதல் பன்னி பயந்து போய் 2வது பன்னியோட வீட்டுக்கு போச்சான். 2வது பன்னியோட வீடு மரக்கட்டையில தானே செஞ்சாங்க. இன்னும் பலமா கத்துன உடனே அதெல்லாம் உளுந்து விழுந்துருச்சான். 2வது பன்னியும் முதல் பன்னியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம வேகமா ஓடி போய் 3வது பன்னியோட வீட்டுக்கு போச்சான். அவன் தான் வீட்டை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கான்ல. அவன் உள்ள போன உடனே இந்த வெளியிருந்து இந்த நரி எவ்வளவோ ட்ரை பண்ணுச்சான். ஆனா அதனால வீட்டை உடைக்கவே முடியலையா. அதனால மேலே ஏறி புகைக்குண்டு வழியா வீட்டுக்குள்ள நுழையலான்னு அது முயற்சி செஞ்சு உள்ளேயும் போயிடுச்சான். இவன் உள்ள போன உடனே 3 பன்னிகளும் புகைக்குண்டு வழியா நிறைய சுடுதண்ணியை ஊத்திட்டாங்களாம். சுடுதண்ணியை அந்த நரி மேல பட்ட உடனே அந்த நரி வலி தாங்க முடியாம காட்டு பகுதிக்குள்ளாரையே கத்திட்டே ஓடிடுச்சான். அப்புறமா இந்த 3 பன்னிகளும் சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழ்ந்தாங்களாம்.